சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தாம்பரம் கடற்கரை இடையே மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலம் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நுங்கம்பாக்கம் பகுதியில தண்டவாளத்துல விரிசல் ஏற்பட்டிருப்பதால அந்த புறநகர் மின்சார ரயில் சேவைகளுடைய இயக்கம் என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. தொடர்ந்து புறநகர் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை ரயில் பராமரிப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது சிக்னலிங் அமைப்பு மற்றும் ரயில்வே தண்டவாளங்கள் ஆகியவை பராமரிப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில அன்றைய தினம் 41 புறநகர் மின்சார ரயில் சேவைகள் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. பணிகள் முழுமையாக நிறைவடையாத ஒரு சூழல நேற்று நள்ளிரவும் இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டதாக அறிய முடிகிறது. அந்த பணிகளின் போது நுங்கம்பாக்கம் பகுதியில அந்த தண்டவாளத்தை இணைக்கக்கூடிய பகுதியில அந்த கப்ளிங் அமைப்புகளை பணிகளை மேற்கொண்ட போது சரியாக கப்ளிங்க பொருத்தாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டதாக அறிய முடிகிறது. இதன் காரணமாக காலையில தண்டவாளத்தில் விரிசல் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால புறநகர் மின்சார ரயில் சேவைகள் என்பது தாமதமா இயக்கப்படுவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த நேரத்தில் பார்த்தோம்னா சுமார் 7 முதல் 10 நிமிட இடைவெளிக்கு ஒரு புறநகர் மின்சார ரயில்கள் என்பது இயக்கப்படுவது வழக்கமா இருந்து வருகிறது. குறிப்பா அலுவல் நேரம் என்பதால பெருவாரியான மக்கள் பயணிகள் அலுவல் பணிகளுக்காக புறநகர் மின்சார ரயில் சேவையை பயன்படுத்துவது வழக்கமா இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது இந்த பாதிப்பின் காரணமாக ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ரயில்களுமே ஒரு நீண்ட நேரமாக அந்த நுங்கம்பாக்கம் பகுதியில பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல நீண்ட நேரமாக காத்திருந்து அதன் பிறகாக மெதுவாக ரயிலை இயக்கி இதன் பிறகாக ரயிலை மற்ற இடங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பயணிகள் கடுமையா பாதிப்பை சந்தித்திருக்கிறாங்க. ரயில் நிலைய ஊழியர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டு அந்த கப்ளிங்கை சரி செய்யக்கூடிய பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.